சொந்தங்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் கால் பதித்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு தருகின்ற செய்தி, நாம் அனைவரும் இறைவனின் அன்பார்ந்த பிள்ளைகள். எனவே நம்முடைய பழைய பாவ வாழ்வை விடுத்து புது வாழ்வு பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்பதாகும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தம் சொந்த நாட்டில் இருந்தும் இனத்தாரில் இருந்தும் பிரித்தெடுத்து புதியதொரு நாட்டிற்கு அவரை அனுப்பி வைத்து அவர் பெயரை சிறப்புற செய்வதாக வாக்களித்திருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு உருமாற்றம் பெற்றது எடுத்து கூறுகிறது. மக்களோடு மக்களாக, ஏழைகளோடு ஏழையாக ஒன்றித்து வாழ்ந்த இறைமகன் இயேசு ஓர் உயர்ந்த மலையில் சீடர்களோடு இருப்பதையும் திருச்சட்டத்தையும் இறை வாக்கினர்களையும் பிரதிபலிக்கின்ற மோசேயும் எலியாவும் அருகில் நிற்க, வானம் பிளவுபட்டு தந்தையின் குரலொலி, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற வாழ்த்து செய்தி வல்லமையோடு வெளிப்படுத்தப்பட்டதை இன்று நாம் வாசிக்கிறோம். இந்த வாசகங்கள் அனைத்தும் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி, நாம் நிலையை விடுத்து ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை கையளிக்கவும் இறைவன் உருமாறி கொடுக்கவும் அழைக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே ஆபிரகாமைப் போல ஆண்டவரின் வார்த்தைக்கு நாமும் கீழ்ப்படிவோம். அவர் காட்டுகின்ற பாதையில் நடந்து நாமும் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்ற குரலை கேட்கும் ஆசீர் பெறுவோம். மனம் மாறியவர்களாய், புது உரு பெற்றவர்களாய் இறைவனில் ஒன்றாக கலந்திட அருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்று. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்று. இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் பறக்கவிடு, எம்மையை நாங்கள் பறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்று. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தின் 2வது வார ஞாயிற்றுக்கிழமையான இன்று தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்கவும், கடந்த நாட்களில் இறைவன் நம்மை வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், வரவிருக்கின்ற நாட்களில் நம்முடைய வாழ்வை
இறைவன் தாமே கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக வேண்டி இன்று இந்த திருப்பலியில் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் உலக அமைதிக்காக வேண்டியும் நாம் அன்றாடுவோம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த தருணத்திலே இறைவனுக்கு எதிராகவும் நாம் வாழ்கின்ற இந்த மனித சமூகத்திற்கு எதிராகவும் நாம் செய்த அனைத்து விதமான பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவெளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயோ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே உன் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் காத்திருப்போரையும் கண்ணோக்குகின்றார். தமக்கு அஞ்சி நடப்போரையும் காத்திருப்போரையும் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை காக்கின்றார். அவர்கள் உயிரை காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகின்றார். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 8 முதல் 10 வரை. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன்
இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 2வது தவக்கால ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய மத்தியில் தோன்றுவது இயேசுவினுடைய அந்த ஒரு உருமாற்றம். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஃபாதர் அன்புவை இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மாறாததாக எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்மால் யாராலும் மாற்றவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி, ஃபாதர், கடவுள் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு மாற்றத்தையே கொடுக்காம முதல்ல இருந்து ஒரே கஷ்டமாக எனக்கு கொடுத்துட்ருக்காரு, நான் என்ன ஃபாதர் பண்ண முடியும், என்னால் சமாளிக்க முடியல ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த தாய் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவரை இழந்தேன். என் குழந்தைக்காக நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் என் குழந்தையை நான் மேலிடத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதில் எனக்கு அடி மேலே அடிதான் விழுதே ஃபாதர். ஆனால் என்னால் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. ஆனால் நான் அவர்களிடம் பார்த்த ஒன்று, மிகுந்த மன வலிமையும் தைரியமும் கொண்டவர்களாக இருந்தார். ஏனென்றால் கணவனை விட்டு வந்த பிறகு அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர், யாரா இருந்தா என்ன, வந்து பார்த்துடலாம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அந்த குழந்தைக்காக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஆரம்பித்தார். மன தைரியமும் மன வலிமையும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகில் நாம் நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு இவர்கள் மட்டுமல்ல, இது போன்று இன்னும் பல பெற்றோர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் மன வலிமையும் மன தைரியமும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும் என்பதைத்தான் இன்றைய இந்த வாசகங்களும் இந்த தவக்காலமும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அனைத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு கடவுளோடு இணைந்து வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு உயரும் என்பதைத்தான் இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னைக்கு நம்ம வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இதிலே நாம் பார்க்கின்றோம் 3 முக்கியமான நபர்களை நாம் பார்க்கின்றோம், ஒன்றை எதிர்நோக்கி. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த உருமாற்றம், இயேசு அந்த ஒரு வெண்ணிற ஆடையோடு தோன்றுகின்ற பொழுது அவங்க கூட இருந்தது 2 நபர்கள். ஒன்று மோசே, 2வது எலியா. இந்த 2 நபர்களுமே அவருக்கு, இயேசுவிற்கு ஒரு மன வலிமையையும் மன தைரியத்தையும் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், இயேசு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்லறைக்கு அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறார்கள் என்பதை முன் அறிந்ததால் இயேசு அவர் ஒன்றும் தளர்ச்சி அடையவில்லை. இருந்தபோதும் என்னுடைய மகனுக்கு இன்னும் தைரியம் தேவை என்று கடவுள் நினைத்ததால் இந்த 2
ஒரு முக்கியமான நபர்களை, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற அந்த முக்கியமான நபர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார். மோசேயும் எலியாவும். மோசே, கடவுள் முதலாக தன் இனத்திற்காக தேர்ந்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவன். நான் போய் எப்படி பேசுறது? எனக்கு முடியல. அந்த ஆளை பார்த்தாலே, எனக்கு அரசனை பார்த்தாலே பீதி ஆகுது. நான் போய் அவன்கிட்ட போய் என் மக்கள்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி தருவாங்க? கவலைப்படாத, நீ போ, நான் ஒரு 10 விதமான சக்தி உனக்கு தரேன், நீ மாற்றி மாற்றி செஞ்சு பாரு, அடி மேல் அடி வச்சா அம்மியே நகருங்கிற மாதிரி அந்த அரசனை மாற்றி நீ என் மக்களை இங்கே அழைத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த மன வலிமையை அங்கே மோசேவுக்கு கடவுள் கொடுத்தார். அதே மன வலிமையைத்தான் இன்று மோசே இயேசுவிடம் கூற, கவலைப்படாத, இதை விட பெரிய பெரிய கஷ்டம்லாம் நானும் அனுபவிச்சிட்டேன், அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் நீ யாருக்காக வேலை பார்க்க போற? உங்க அப்பாவுக்காக வேலை பார்க்க போற, அதனால தைரியமா இரு என்று சொல்லி அங்கே மன வலிமையை கொடுக்கின்றார் மோசே. இங்கே மோசே இயேசுவுக்கு மட்டும் மன வலிமை கொடுக்கவில்லை, இங்கே நம்மிடம், நம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அந்த மன வலிமையை தருகிறார். நான் தொடக்கத்திலே சொன்னது போல அந்த பெற்றோர், அந்த தாய், ஃபாதர் சிங்கிள் பேரண்டா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை ஃபாதர். முதல்ல என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அதுக்காக நான் முதல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லி நான் போற இடத்துல எனக்கு டார்ச்சல், எனக்கு வேலையில மட்டும் இல்லை, என் வேலை பார்க்குறவங்க கூடயும் சேர்த்து தான். என் வேலை பார்க்குறவங்க கூட இல்லை, இதை தாண்டி நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தா ஆண்கள் என்னை பார்க்கக்கூடிய விதம் வெவ்வேறு விதமாக இருக்கிறது, அவர்கள் என்னிடம் பேசக்கூடிய விதம் பல மடங்காக இருக்கிறது, நான் யாரை நம்புறது யாரை நம்பலன்னு கூட எனக்கு தெரியல ஃபாதர் என்று சொல்லி அவர்கள் மன வலிமை இழந்த போது அவர்கள் மத்தியில் எழுந்தது, என் மகனை நான் படிக்க வைக்க வேண்டும், என் மகனுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இருந்த அந்த மன வலிமையைத்தான் இன்று நாமும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் போதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது மோசேயையும் நம் இயேசுவையும் தான். மனிதர்களை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இயேசுவையும் மோசேயும் முதலில் மனதில் வையுங்கள், மன வலிமையை பெறுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் தைரியத்தோடு செல்ல முடியும். நாம் இன்று நற்செய்தி வாசகத்திலே பார்க்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான ஒரு நபர் எலியா. நீ என்ன சொல்றது, கடவுள் என்ன அனுப்பியிருக்கிறாரு என்று மிகுந்த மன வலிமையோடு அனைவரையும் எதிர்கொண்டவர். கடவுள் சொன்ன உண்மையை அனைத்து அரசரிடமும் எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த தைரியத்தோடு சென்றவர் தான் இந்த எலியா. இயேசுவும் அதே தான் செய்தார். நான் வந்திருக்கிறது என் மக்களுக்காக, உனக்காக அல்ல. என் மக்களை நான் மீண்டும் அவருடைய அந்த கடவுளுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் கொண்டு வர வைப்பதற்காகத்தானே தவிர உங்களுக்கு அடிமையாக வாழ்வதற்கு அல்ல என்று சொல்லி அங்கே மன தைரியத்தை இயேசு பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகளின் பொழுது நாம் எவ்வளவு மன தைரியத்தோடும் மன வலிமையோடும் நாம் எதிர்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அங்கே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். சிஸ்டர் ராணி மரியா, இந்த படத்தை நம்ம எல்லாருமே இப்போ நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலுடைய அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம தமிழாக்கம் செய்யப்பட்டதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர்கள் யார்? ஏன் அந்த மக்களுக்காக போய் அவர்கள் பணிபுரிய வேண்டும்? அவர்கள் இறந்த பிறகு இன்றும் அந்த மக்களுடைய உரிமைக்காக அனைவரும் போராடுகின்றார்கள் என்றால் அவர்கள் விதைத்து சென்ற அந்த விதை, அவர்கள் விதைத்து சென்ற அந்த முன்னெடுப்புகள் ஒவ்வொன்றும் தான் இன்று அந்த மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வைக்கின்றது. அந்த மன தைரியமும் மன வலிமையும் நம்மிடம் இருக்கிறதா? முடியல ஃபாதர், என் குடும்பத்தில் அடி மேலே எனக்கு அடிஞ்சு விழுந்துட்டே இருக்குது. பார்த்தா என் புருஷன் தண்ணியை போட்டு வந்து எங்க அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க ஃபாதர், என்னால் தாங்க முடியல, சகிக்க முடியல ஃபாதர். இதையும் தாண்டி நான் எப்படி ஃபாதர் என் குடும்பத்தை வழிநடத்துவது? அங்கேதான் கடவுள் நம்மை சோதித்து மன்னிக்கவும் சோதித்து பார்க்கவில்லை, நம்மை புடமிட்டு பார்க்கிறார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ என்கிட்ட நிலைச்சி நிற்கிறியான்னு சொல்லி நம்மை புடமிட்டு பார்க்கிறார், நம்மை சோதித்து பார்க்கவில்லை.
நாம் பல நேரங்களில் துன்பம் வருகின்ற போதுதான், ஏன் ஃபாதர் கடவுள் எனக்கு மட்டும் இம்புட்டு சோதனையை தராரு என்று சொல்லி நாம் பல முறை கடவுளிடம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். சண்டையிடங்கள், விடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட சண்டை போட்டே இருங்க. இந்த மோசையும் எலியாவும் எப்படி மன தைரியமும் மன வலிமையும் பெற்றவர்களாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் இருக்க வேண்டும். அந்த வலிமையோடு அந்த இயேசுவிடம் நாம் கேட்கின்ற பொழுது அவர் தர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியும், பட் he will never deny it. கடவுள் நமக்கு கால தாமதமாக கொடுக்கலாம், ஆனால் தரமாட்டேன் என்று ஒரு பொழுதும் நமக்கு சொல்ல மாட்டார். அந்த மன தைரியமும் மன வலிமையும் தான் நமக்கு இந்த தவக்காலத்திலே வேண்டும். அந்த உருமாற்றம் நாம் பெற வேண்டும். அப்பொழுது நாம் உருமாற்றம் பெறுகின்ற பொழுதுதான் நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் நம்முடைய குழந்தைகள் எடுத்து செல்வார்கள். இப்போ எல்லாத்துக்குமே ட்ரெண்டிங்கான ஒன்று மன வலிமையா எதா இருந்தாலும் ஃபாதர் நமக்கு இருக்கவே இருக்கு ஃபாதர். இன்ஸ்டாகிராம், யூடியூப் தட்டுனா அம்புட்டும் பொல பொலன்னு வருது ஃபாதர். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இன்னும் எத்தனை எத்தனை சமூக ஊடகங்கள் நம்மை திடப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை அடிமைப்படுத்தி வருகின்றது. நம்முடைய குழந்தைகள்லாம் நம்மலாம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஓகே நம்ம பிள்ளை ஸ்கூல் விஷயத்துக்காக நல்லா படிக்குது ஃபாதர், அதனால தான் ஃபாதர் நான் மொபைல் ஃபோனை கொடுத்து. இப்போலாம் ஃபாதர் ஸ்கூலில் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஃபாதர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எந்த ஸ்கூலில் இன்ஸ்டாகிராமில் போய் யூஸ் பண்ண சொல்கிறாங்க? நம்ம எல்லோரும் முழுமையாக நம் குழந்தைகளை நம்புங்கள், நம்ப வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரம் நம் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்று சற்று கண்காணியுங்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா ஒவ்வொன்றும் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. மன்னிக்கவும், அவர்களை உந்தி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது. நாம் அதை கண்காணிக்காவிட்டால், ஏனென்றால் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு பலவிதமான குழப்பங்களோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, இப்போ போனா என்னை அடிச்சு கொண்டு துவைச்சி காய வச்சிருவாங்களே, நான் என்ன பண்ண போறேன் என்று தன்னுடைய மனதில் அவர் குழம்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் அங்கே மலையில் அந்த 2 முக்கியமான நபர்களை சந்திக்க வைக்கின்றார் அவருடைய தந்தை கடவுள். நம்மையும் கடவுள் சந்திக்க வைப்பார். இதே போன்று 2 முக்கியமான நபர்கள் வழியாக, இந்த 2 முக்கியமான குணாதிசயங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள வைப்பார். உங்கள் குழந்தைகள் பயன்படுத்துகின்ற அந்த சமூக ஊடகங்களை சற்று கண்காணித்து பாருங்கள். ஃபாதர், என் பொண்ணு ஒரு லவ் பாய போச்சு ஃபாதர். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம் ஃபாதர், இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டாங்க ஃபாதர். ஃபாதர், என் பையன் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேன் ஃபாதர். ஏன் ஃபாதர்? ஏன்க்கா? ஏம்னே, கீழே குனிஞ்சானா ஒரே அந்த வாட்ஸ்அப்பு டேஸ்ட்டை இதுதான் ஃபாதர் பார்க்குறான், எங்களை நிமிர்ந்தே பார்க்க மாட்டேங்கிறான் ஃபாதர். பரவாயில்ல, இப்பயே குனிஞ்சதில் நிமிராம இருக்கிறான், வாழ்த்துக்கள். இது அல்ல. இந்த தொலைபேசியோ அல்லது அலைபேசியோ நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நீங்களே நல்லா உற்று நோக்கி பாருங்களேன். நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது, ஃபோன் பார்க்கும்போது இப்படியா பார்ப்பாங்க? தலை குனிந்து தான் பார்ப்பார்கள். தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பது கிடையாது. அதை நாம் விடுத்து விட்டு அலைபேசியை தூக்கி எரிஞ்சிட்டு, டேய் ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாக பார்த்து பேசு என்று நம்முடைய குழந்தைகளை நாம் எப்பொழுது ஆர்வப்படுத்துகிறோமோ, ஊக்கப்படுத்துகிறோமோ, அங்கே நம்முடைய குழந்தைகள் இந்த சமூகத்தை எதிர்கொள்வார்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்திப்பார்கள். இன்று இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பும் இதுதான். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அழைப்பும் இதுதான். என்னுடைய மகனுக்கு நான் இன்று மோசேயையும் எலியாவையும் அனுப்பி இருக்கின்றேன், அதே போன்று நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். மன தைரியமும் மன வலிமையும் கொண்டவர்களாக இருங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன்,
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உருமாறி உருகொடுக்க இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நாம் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது நம் அனைவருக்கும் மன வலிமையும் மன தைரியத்தையும் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை நாம் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் உமது அன்பு சீடர்களான எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் அனைவரும் நீரே என் அன்பார்ந்த மைந்தன் என்ற வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தப்படவும் தொடர்ந்து உமது ஆட்சிக்காக உழைக்கும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் தாய் திருநாட்டை உமது திருப்பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். வர இருக்கின்ற தேர்தலுக்காக பல்வேறு விதங்களில் தயாரித்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களும் மக்களும் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து பாதுகாப்போடும் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழக்கூடிய அருள் வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று கூறிய எம் இறைவா, திருமண வயதை அடைந்து நல்ல வரனுக்காக காத்திருப்போருக்காகவும் திருமணம் முடிந்து குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இறைவா, நீரே இவர்களுக்கு சரியான வரத்தையும் தாய்மை பேரடைய காத்திருக்கும் அனைவருக்கும் குழந்தை வரம் கொடுத்து உமது சாட்சிகளாய் வாழ வளர உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உரு மாறவும் உரு கொடுக்கவும் எங்களை அழைக்கும் இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் உம்மிடம் இருந்து எங்களை பிரிக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழல்களில் இருந்தும் விடுபட உள்ளத்திலும் உடலிலும் மனதிலும் மாற்றம் கண்டு எல்லோரையும் ஏற்று அன்பு செய்து நல்ல மனிதர்களாய் வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க இறைவா, உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கும் எம்முடைய மாதா தொலைக்காட்சி என்னும் குடும்பத்தை உமது திருக்கரங்களில் தருகின்றோம். நாங்கள் செய்கின்ற இந்த அற்புதமான பணியை நல்ல முறையில் செய்ய எங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து காத்திடவும், எங்களுடைய தவ முயற்சிகளால் நாங்கள் உருமாறி புது உரு கொடுக்க வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா,
இதோ நாங்கள் அனைவரும் உம்முடைய மத்தியிலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையும் நீர் கண்ணோக்கி அருளும். இதோ அன்று நீர் உம்முடைய அன்பு மகனான இயேசு கிறிஸ்துவிற்கு மிகுந்த மன வலிமையும் தைரியத்தையும் கொடுக்க அன்று அந்த இறைவாக்கினர்களை அனுப்பியது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற அந்த சவால்களின் போதும், துன்பங்களின் போதும், துயரங்களின் போதும் நாங்களும் நம்பிக்கை இழக்காமல் மன வலிமையோடும் மன தைரியத்தோடும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை பெற்று மனம் மாறி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலை தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகளே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதான். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன் அறிவித்து
புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் பன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய தாய் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு
பெய்தி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளமத்தங்களை காத்து முடியல இருப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். திருக்கரம் பிரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், திருக்கரம் பிரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமில்லை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தி மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீர்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அன்பு அதிசய அன்பு ஆழமகளமே எல்லை காண அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சிறன்பு களங்கமில்லா அன்பு கருணை சிறன்பு கல்வாரி மலையெங்கும் சரீரும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.